அந்த பாரதியினுடைய மனைவியானவர் 1951 திருச்சி வானொலி நிலையத்தில் ஒரு உரையை நிகழ்த்துகிறார். நான் தான் செல்லம்மாள் பேசுகிறேன், பாரதியினுடைய மனைவி செல்லம்மாள் பேசுகிறேன் என்று அந்த உரையிலே சொல்லுகிற பொழுது சொன்னார், என்னுடைய கணவர் வீட்டுக்காக வாழ்ந்தாரோ இல்லையோ, நாட்டுக்காக வாழ்ந்தார். எங்களுக்கென்று எதுவும் சேமித்தாரோ இல்லையோ, ஆனால் மக்கள் உள்ளங்களிலெல்லாம் தாய் தமிழை ஊட்டி வளர்த்தார். நான் இன்று உரை நிகழ்த்துகிற பொழுது கோடான கோடி தமிழ் மக்கள் என் உரையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், அதில் நான் பெருமை அடைகிறேன். எனவே என் கணவன் பாடல் எழுதுகிற பொழுது பைத்தியக்காரன் பித்து பிடித்தவன் எல்லாம் திட்டினார்கள். நான் இன்று சொல்கிறேன், அவன் பைத்தியக்காரன் திட்டுகிறான் என்று சொல்லவில்லை, ஆனால் அதையும் தாண்டி நாட்டு மக்கள் மீது பைத்தியமாக இருந்தான் என்பது உண்மை வரலாறு, அது இன்று நிரூபித்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த கண்ணீர் மல்க அந்த செய்தியை சொல்லி வெளியே வருகிற பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்களும் அழுதார்கள் என்ற செய்தி ஒரு தலைவனை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்று சொன்னால், பாரதி தன்னலம் கரைமாமல் உழைத்த ஒரு மாமேதையாகவே வாழ்ந்தார். எனவே திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்திலே பிறந்து எட்டா புகழுக்கு சொந்தக்காராக இருந்தவர் தன்னலம் கருதா தளபதி நம்முடைய முண்டாசு கவி பாரதி என்று கூறுகிறேன். அன்பானவர்களே,